நாம் வந்து வாழணும்னு இருக்குதாட்டிருக்கு. இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் போய்க்கிக்கலாம். நம்மளை ஹாஸ்பிட்டல் கூட்டு வரது கூட வந்து ஒருத்தங்க தொந்தரவாக நினைக்கிறாங்க. நம்ம உடம்பை பாதுகாக்க அந்த உடம்பே நம்மளுது இல்லை அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் தான் தெரியுது, அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து சர்க்கரை நோய் வந்து பாதிப்பு வந்து கம்மியாகுது. அவங்க ரிவர்சல் ஆகுது. 500ங்கிறது 250. அவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. அடுத்த வாட்டி பார்த்தா சொல்கிறாங்க, இப்போ நான் இளநீ ஹஸ்பண்ட் விற்கிறாரு, அவங்க கூட போகிறேன், என் பையன் எனக்கு உங்கள் பையனோட நினைப்பெல்லாம் இப்போ வருது இல்லையாம்மா அப்படின்னு கேட்டால் வரும்போது இருக்கலாம் ஒரு இளநீ என் பையன் மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு இளநீ நான் சும்மா கொடுப்பேன். ஸோ அவங்க ஒரு அர்த்தத்தை வந்து வாழ்க்கையில் வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டாங்க. இந்த உடம்பை இருக்கிற வரைக்கும் நம்ம நல்லா பார்த்து, இந்த உடம்பே என்னதுன்னு நம்ம சொல்கிறோம். என்னது அப்படின்னு சொல்லும்போது நம்ம சொல்கிறோம் இல்லையா, இப்போ நான் அப்படின்னு கேட்டோன்னா இது என்னோடய லேப்டாப்பு, என்னோடய ஃபோனு, இது ஃபோன் இங்கே இருக்கிற வரைக்கும் தான் இப்படி இருந்துச்சுன்னா மாறிடுது. அப்போ என்னதுன்னு நம்ம வந்து பார்த்தோன்னா இது நம்ம ஒரு முதலாளி, இந்த உடம்புக்கு நம்ம முதலாளி அப்படிங்கிறத நம்ம வந்து உணர்றோம். அப்போது நம்ம இதை வந்து நம்ம பத்திரமா பார்த்துக்கணும் அப்படிங்கிற உணர்வு அந்த அம்மாவுக்கு வருது. இந்த பர்பஸ் ஆஃப் லைஃப்பை வந்து எஜுகேஷன் வந்து கொடுக்கணும். ஸோ இதை தான் நம்ம வந்து எதிர்பார்க்குறது. ஒவ்வொரு அனுபவம் அந்த பேஷண்ட்டுக்கிட்டேருந்து வந்த அனுபவம் வந்து எனக்கு வந்து வேறு மாதிரி இருந்தது. இன்னொரு பேஷண்ட் வந்து பார்த்திங்கன்னா மனநல மாத்திரைகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அம்மா ஆர்ட்ஸ் காலேஜில் நல்லா ப்ரொஃபஸராக இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு வாட்டியும் அவங்க ஹஸ்பண்ட் தான் கூப்பிட்டு வருவார். அந்த அம்மாவை பேச விட மாட்டாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்சியில் நல்ல பெரிய ஆளாக இருக்கார். ஆனால் அவர் எதுவுமே படிக்கலை, எதுவுமே இல்லை. ஸோ ஒரு வாட்டி அந்த அம்மா வந்து தனியாக நெஞ்சு வலி, ஒவ்வொரு வாட்டி கரெக்டாக சாயங்காலம் 7 மணிக்கு நெஞ்சு வலி வருவாங்க. ஐசியூவில் ஒரு 2 நாள் இருப்பாங்க, அப்புறம் கிளம்புவாங்க. வருவாங்க ஐசியூ, ஆனால் எல்லா டெஸ்ட்டும் நார்மலாக தான் இருக்கும். என்ன தான் பிரச்சனைமா அப்படின்னு அவங்ககிட்ட பேசும்போது தான் தெரிஞ்சது, சொந்தக்காரங்களே கல்யாணம் பண்ணிச்சிருக்காங்க, அவருக்கு வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை இந்த மாதிரி. ஸோ அவங்களோட கூட பிறந்த அண்ணன் கல்யாணத்துக்கு தம்பி கல்யாணத்துக்கு போகக்கூடாதுன்னே அவர் வீட்டில் வெளியில் சொல்ல முடியாத கொடுமைகள்லாம் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக மாத்திரை மருந்து எடுக்க வேண்டியது யார், வைத்தியம் பண்ண வேண்டியது அவர். ஆனால் யாருக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்களுக்கு. ஸோ இதை வந்து ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கிட்டும் நம்ம பார்க்கும்போதும் பார்த்திங்கன்னா நான் புக்கில் படிச்சுட்டேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலே எனக்கு வரல. இங்கே வந்து பார்க்கும்போதும் 60 வயசு ஆகிடுச்சு அப்படின்னு புலம்புற எங்கள் மதியில் வந்து இவ்வளோ சுறுசுறுப்பாகவும் இவ்வளோ ஆரோக்கியமாகவும் இவ்வளோ இளமையாகவும் உங்களை பார்க்கும்போது அது ஒரு விதமான அனுபவம் வந்து எனக்கு கொடுத்துருக்கு. ஸோ இந்த லைஃப் லாங் லேர்னர்னு சொல்கிறது புத்தக படிப்போ இல்லை பட்ட படிப்போ இல்லை. ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்க. ஒரு சின்ன குழந்தை இருக்கும்போது அவர் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கு. துரு இங்கே இருக்க எல்லாருமே எனக்கு ஒரு சின்ன குழந்தைங்க மாதிரி தான் தெரியும். துருன்னு சொல்லி இந்த வயசில் யாருமே இவ்வளோ தூரம் பேசியும் பசி தெரிய மாட்டேங்குது, ஒரு கொட்டாய் விட மாட்டேங்கிறாங்க, கண்ணை ஆர்வமாக கவனிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு 4 வயசு குழந்தை எப்படி இருக்குமோ அதே மாதிரி மனநிலையில் தான் நீங்கள் இருக்கீங்க. ஒரு ஏஜுங்கிறது ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபேக்டருங்கிற மாதிரி தான் இருக்கே ஒழிய, அந்த சின்ன குழந்தை வந்து பார்த்திங்கன்னா இது என்னதுப்பா அது என்னப்பா அவங்க கேள்வி அதிகமாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது என்னது அது என்னது, இன்னும் கற்றுக்கணும், இன்னும் தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு ஸ்டாலாக போய் வயசானவங்க வந்து இனிமேட்டு போய் என்ன பண்ண பாருங்க, ஒவ்வொரு ஸ்டாலாக போய் பார்க்குறாங்க, அவங்களோட அனுபவங்களை பகிர்ந்துக்கிறாங்க. சார் இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே எனக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒரு விதமான ஒரு படிப்பினையே எனக்கு ஒரு லேர்னிங்கை வந்து எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஸோ லைஃப் லாங் லேர்னராக இருக்கிறது தான் வந்து ஃபஸ்ட்டு. இது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நான் மருத்துவத்துறையில் இருக்கிறேன் வரேன்னு வந்து பார்த்திங்கன்னா பேஷண்ட் கேர் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, டாக்டராக நர்ஸுங்களுக்கு மட்டும் இல்லை. ஒரு தலைவலின்னு சொன்னாலுமே எனக்கு தெரியுங்கிறதுக்காக யாரும் பண்ணல. அவங்களுக்கு இதனால் ஏதோ ஒரு நல்லது நடக்காதா, இதனால் அவங்களோட கஷ்டம் தீராதா அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இந்த வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் பகிர்றீங்க. இது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே. ஸோ இந்த பேஷண்ட் அடிப்படை மனித நேயம் கேர் வந்து நமக்கு ரொம்ப ஒரு மருத்துவத்துறையில் இருக்கும்போது ரொம்ப அவசியம். ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்திங்கன்னா எல்லாம் பிரைட்டாக மேக்கப்லாம் போட்டு அழகாக இருப்பாங்க. ஆனால் ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா வாந்தி எடுத்திருப்பாங்க, உடம்புலாம் வாந்தியாக இருக்கும், யூரின் வந்து அப்படியே போயிருப்பாங்க, இல்லை வந்து டாய்லெட் அப்படியே போயிருப்பாங்க, பல் விளக்காமல் இருப்பாங்க, ஒரு மாதிரி புண்ணில் இருந்து வடிஞ்சிட்டு இருக்கும். இந்த மாதிரி பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி ஒரு அவங்களுக்கே ஒரு மாதிரியான ஒரு பேஷண்ட்லாம் முதுகு தண்டோட அடிப்பட்டவரெலாம் வந்து பார்த்திங்கன்னா தூக்குனா அப்படியே புழுவாக கொட்டுது. பக்கத்தில் தான் தண்ணி இருக்குது. 2 நாள் ஆச்சு. ஒய்ஃப் விட்டுட்டு போயிட்டாங்க, அம்மா அப்பா விட்டுட்டு போயிட்டாங்க, எல்லாருமே விட்டுட்டாங்க. அந்த ஸ்மெல்லு முடியல, அவங்களுக்கு என்ன பண்ணுறது தெரில. அவங்கள வந்து தூக்கிட்டு வந்து ரெக்கவர் பண்ணி அவருக்கு ட்ரைனிங் கொடுத்து வீல் சேரில் உட்கார வச்சு இன்றைக்கி அவர் ஒரு 10,000 ரூபா சம்பாதிக்கிற அளவுக்கு பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரியான இது நாமும் இல்லை, இது எல்லாருமே அதுக்கான நிறுவனம் சேலம் சேவா சங்கம். இந்த மாதிரி அவங்கக்கிட்டலாம் போய் பார்க்கும்போது தான் தெரியுது அந்த ஸ்பைன் இன்ஜூர்டு பர்சன்ஸ். இப்போ ஐயா அவரை பார்த்தோம்னா, திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா உன்னை மறையோதும் ஞானியர் மட்டுமே காண்பார் அப்படின்னு. அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அது என்னது, கண்ணன் வந்து எங்கே இருக்காருன்னா திரையின் பின் நிற்பாராம், மறையோதும். அது மாதிரி அவர் பார்த்திங்கன்னா அவர் கிருஷ்ணர் மாதிரி தான் எனக்கு தெரியாது. என்னென்னா வந்த அன்றைக்கி இந்த நிகழ்ச்சி நடக்குமா நடக்காதா இருட்டாது. அவர் தான் ஃபஸ்ட்டு சிரித்த முகத்தோட ஐயா ஸ்போர்ட்ஸ் பர்சன் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சார் டாக்டர் சார் வாங்க அப்படின்னு சொல்லி அங்கே உற்சாகமாக பண்ணதுலேருந்து இப்போது எங்கே இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இது நான் பேசிட்டு பார்க்கும்போது எனர்ஜி எனக்கு டவுன் ஆகிற மாதிரின்னு அவர் பார்த்தோன்னா இப்படின்னு
எப்படின்னு வருது சிரிப்பார், உற்சாகப்படுத்துவார். நானே ஐ கேன் எத்தனை பேர் வந்தாலும் என்னால் முடியும், ஒரு இது துணைவேந்தர் அவங்க சொன்னாலும் ஐயோ அவங்க சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன், என்னால் முடியுங்க, நான் ஸ்போர்ட்ஸ் பர்சனுங்க, நான் இந்த மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்டையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம கற்றுக்கிட்டே இருக்கோம். பேஷண்ட் கேர் அவங்கள வந்து ஒரு சமயத்தில் இப்படி ஆறாங்க அப்படின்னு எல்லாத்துக்குள்ளேயும் கிருஷ்ணனுங்கிறது ஒரு எனர்ஜி ஆற்றல் வந்து எல்லாத்துக்குள்ளேயும் அந்த ஆற்றல் இருக்குது. அந்த ஆற்றல் அவங்க உணர்றாங்க, அந்த ஆற்றலை வழியை வந்து அவங்க வந்து கடந்துட்டு அதை ஒரு சந்தோஷமாகவும் உற்சாகம் ஒவ்வொரு விஷயத்துலையும் தன்னை ஊக்கப்படுத்திக்கிட்டு இந்த மாதிரி நிறைய பேர் அவங்க கூட சேர்ந்து வேலை செய்யும் போது பல விதமான அனுபவம் வருது. இந்த பேஷண்ட் கேர் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. அடுத்தது ப்ரொஃபஷனலிசம் பார்த்தோம்னா இப்போது எத்திக்ஸ் சொன்னாங்க இல்லையா, டூயிங் குட் நாட் பேட். நான் ஒன்று செய்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள போய் கெடுத்து விட்டுறக்கூடாது, நல்லது சொல்கிறேன்னு சொல்லி நல்லா போய்ட்டுருக்கிறத கெடுத்து விட்டுறக்கூடாது. ஸோ அதில் ப்ரொஃபஷனலிசம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நேர்த்தியாக நம்ம வந்து செய்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் அது சிலை சிற்பத்தில் சொன்னால் அந்த பாட்டெல்லாம் பாடும்போது சொல்லுவாங்க, நம்ம ஏர்டெல் சூப்பர் சிங்கர்ஸ் இதெல்லாம் கேட்கும்போது நல்லா இந்த குழந்தை அருமையாக பாடுது, ஆனால் அந்த ஜட்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா இல்லை இதில் இந்த இடத்துல தப்பாயிடுச்சு அது தப்பாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுதான் வந்து ப்ரொஃபஷனலிசம் சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது, டிரான்ஸ்பேரண்ட்டாக இருக்குது. நான் வந்து உங்கள்கிட்ட என்ன உடம்புல இருக்குது, இது சொன்னால் இந்த பேஷண்ட் வரமாட்டாங்க, இது சொன்னால் சம்பாதிக்க முடியாது, இது சொன்னால் நம்மளை பைத்தியக்காரன்னு நினச்சிருவாங்க அப்படிங்க இல்லாமல் என்ன இருக்குதோ என்ன படித்தனோ அந்த படிப்பை வந்து அதுக்காக எனக்கும் படிப்புக்கும் எனக்கும் வேலைக்குமான இருக்க பந்தம் அது வந்து யாரை பொறுத்தும் மாறாது. ஏழைக்கு ஒரு மாதிரி, பணக்காரனுக்கு ஒரு மாதிரி, நல்லா பேசுகிறீங்கிட்ட ஒரு மாதிரி, பேசாதீங்கிட்ட ஒரு மாதிரி, விரும்புகிறீங்கிட்ட ஒரு மாதிரி, வெறுப்புக்கு அப்பாற்பட்டு நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு என்ன மாதிரி வைத்தியம் பண்ணுமோ அதே மாதிரி நேர்த்தியான இருக்கிற டாப் மோஸ்ட் பெஸ்ட் ஆஃப் த நம்மளோட அவுட்புட்டை வந்து ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் நம்ம தர வேண்டிய நிர்பந்தனையில் இருப்போம் எல்லா டைம். அது 3 மணி நைட்டாக இருக்கலாம், 2 மணியாக இருக்கலாம், 1 மணி இருக்கலாம், நம்ம ஆழ்ந்த தூக்கத்துலேருந்து டக்குன்னு எந்திரிச்சு ஒரு ஃபோனாக இருக்கலாம், ஏதோ ஒன்று வளரிட்டேன், நம்ம தூக்கத்தில் தப்பாக பண்ணிட்டுலாம் சொல்ல முடியாது. நம்ம அந்த டைம்லேயும் நம்ம ப்ரொஃபஷ்னலாக ஃபிட்டாக இருக்கணும். நம்ம அதுக்கு அந்த தகுதி நமக்கு இருக்கணும். கம்யூனிகேஷன் ஸ்கில், நம்ம காம்ப்ளெக்ஸ் சயின்ஸ், மெடிசன்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் சயின்ஸ். அது வந்து ஒரு சொல்லுவாங்க, ஒரு கொக்கு வந்து பார்த்திங்கன்னா அவையார் சொன்னது தமிழுங்கிறனால அதுதான் அப்போ நான் சேர்த்துக்கினேன். அவர் வந்து சொல்லுவாங்க, பெரிய மீனை வந்து பிடிக்குமா, அந்த பெரிய மீனை அப்படியே அதோட குஞ்சுகளோட வாய்க்கு வந்து அதோட குட்டிகளோட வாயில் வந்து துணிச்சதுன்னா செத்து போயிடும் அப்படின்வாங்க. அப்போ வந்து என்னென்னா இந்த காம்ப்ளெக்ஸ் சயின்ஸ் மெடிசனுங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் சயின்ஸை நாம் வந்து அந்த கொக்கு மாதிரி பொறுமையாக படித்து சொல்லுவாங்க, ஓடுமீன் பொறுமையாக நம்ம 10 வருஷம் படித்த ஒரு விஷயத்த 5 நிமிஷத்தில் அந்த மக்களுக்கு வந்து புரிய வைக்கணும். அப்போ வந்து அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷனை டாக்ஸிக்காக மாற்றாமல் அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த கொக்கு புட்டு அதோட வாய்க்குள்ள நுழையிற மாதிரி கொடுக்குற மாதிரி மருத்துவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வேணுங்கிற விஷயத்த கவுன்சிலிங் கொடுக்கணும். நான் வந்து இந்த நோய் உங்களுக்கு இருக்குங்க அப்படின்னதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள பல மாற்றங்கள் வரும், பல விஷயங்கள் வரும். நாளைக்கு எனக்கு இந்த கடன் இருக்குது, அது இருக்குது, இதெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு ஒரு பயம் இருக்கும். அதை வந்து தெளிவுபடுத்தி குழப்பத்தை உருவாக்காமல் தெளிவுபடுத்தி அவங்கள அடுத்த கட்ட முடிவு எடுக்கிறதுக்கு, அந்த நோயை ஏற்றுக்கிறதுக்கு, பக்குவப்படுத்துறதுக்கு நம்ம அந்த கொக்கு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த காம்ப்ளெக்ஸ் சயின்ஸை வந்து எளிமையாக்கி அந்த பாமரர்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து நமக்கு வந்து நல்லா இருந்தால் ஒரு நல்ல டாக்டர். அதே மாத்திரை தான் எழுதுவார், 3 டாக்டர் எழுதியிருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து பார்த்தா, சார் நீங்கள் உங்களை பார்த்து 2 வார்த்தை பேசினாவே எனக்கு நல்லா இருக்குது அப்படின்வாங்க. ஸோ இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு ஒரு 2 தட்டி இப்படி தொட்டு அவங்ககிட்ட கொடுத்தாவே அப்படியே சார் எல்லாமே உடம்பு சரியான மாதிரி இருக்குது சார். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மருத்துவத்துறையில் நம்ம வந்து சாதிக்கணும்னா இந்த திறமைகள்லாம் நமக்கு வேணும். அதே மாதிரி அட்ஹியரன்ஸ் டு த சிஸ்டம். நான் என்ன தான் அறிவு சார்ந்து எதாக இருந்தாலும் தன்னிச்சையாக செய்ய முடியாது. எனக்குன்னு மேலே ஒரு சுப்பீரியர்ஸ் இருப்பாங்க, அவங்களோட அனுபவங்கள். நான் நினச்சேன் இது பண்ண தப்பாகவும் கரெக்டாகவும், இதில் தப்பாகிறதுக்கு நம்ம வந்து ரிஸ்கே எடுக்க முடியாது. ஸோ எப்போவுமே அனுபவம் சார்ந்த நான் இப்போ வந்து துணை பேராசிரியர்னா எனக்கு மேலே அசோசியேட் ப்ரொஃபஸர் இருப்பாங்க, அவங்களுக்கு மேலே டீன் இருப்பாங்க, டீனுக்கு மேலே கலெக்டர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் டைரக்டர்ஸ் இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஜாயின்ட் டைரக்டர்ஸ், டெப்டி டைரக்டர்ஸ், இந்த மாதிரி ஹெல்த் மினிஸ்டர். அதே மாதிரி ஹெல்த் மினிஸ்டரும் தனியாக எந்த வேலையும் செய்ய முடியாது, ஹெல்த் செக்ரட்டரி அவரும் தனியாக செய்ய முடியாது, மக்களும் எதுவும் தனியாக. ஸோ இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு சிஸ்டத்துக்குள்ளே ஒரு வரையறைக்குள்ளே தான் நான் வந்து வேலை செய்ய முடியும். தனிச்சையாக வந்து நான் படிச்சுட்டேன் இஷ்டத்துக்கு நான் எதுவுமே பண்ண முடியாது, எனக்கு இது தோணுது இதை நான் செய்கிறேன்னு செய்ய முடியாது. நம்ம ஒரு வரையறைக்குள்ளே தான் நம்ம வந்து செயல்பட முடியும். அதுக்கு நம்ம வந்து ஒரு சிஸ்டத்துக்குள்ளே இருக்கணும். அந்த சிஸ்டத்துக்குள்ளே வரணும்னா நான் வந்து அடுத்த ஒரு பிரச்சனை பார்க்கும்போது வந்து எனக்கு லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் வேணும். லீடர்ஷிப் ஸ்கில்ஸ்னால் யாராவது வந்து இப்போ ஒரு ரோட்டில் அடிபட்டுருப்பாங்க, அது காட்டுறோம், யாராவது ஒருத்தங்க ஆம்புலன்ஸை கூப்பிடுப்பா, யாராவது ஒருத்தங்க தூக்குங்கப்பா, யாராவது ஒருத்தங்க ஓரம் கட்டுங்கப்பா அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லாமல் முன் வந்து நாம் வந்து கையை நம்ம வந்து போடணும். ஸோ ஒரு டாக்டர், நான் வந்து ஒரு பேஷண்ட் வராங்கன்னா நான் ஒதுங்கி பின்னங்கி நான் நின்னா என்னோடய டீம் ஃபுல்லாகவே பயந்துட்டு இருப்பாங்க, வா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சார் ஜெயிக்குமா பொழைக்குமா, கேஸ் போடுவாங்களா மாட்டாங்களா இவங்க இதெல்லாம் நம்ம வந்து லீடர்ஷிப் முன் செலுத்தவர்கள். அந்த லீடர்ஷிப் அந்த சிச்சுவேஷனை லீடர்ஷிப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆட்களை மேய்க்கிறது இல்லை, அந்த சிச்சுவேஷனை டேக் ஓவர் பண்ணுறது. அந்த டஃப்பான சிச்சுவேஷன்ஸை நீ அப்படி பண்ண அதிகாரப்பூர்வமாக
வேலை வாங்குறது இல்லை. அவங்கள வந்து ஒருங்கிணைச்சு உன்னோட ரோலை வந்து நீ இந்த பிளட்டு கீழே இருக்க பிளட்டை வந்து க்ளீன் பண்ணுற தூய்மை பணியாளர், உன்னோட ரோலும் முக்கியமானது. அவங்கள புரிய வச்சு லீட் பண்ணி ஒரு டீமை ஒருங்கிணைச்சு கொண்டு போகிறது தான் வந்து பார்த்திங்கன்னா லீடர்ஷிப் குவாலிட்டி. அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி யாரையும் காயப்படுத்தாமல் நான் பெருசு நீ பெருசு அப்படிங்கிற மாதிரி ஹைரார்க்கியாக அதாவது போகாமல் எல்லாரும் சமம் அப்படிங்கிற மாதிரி ஒருங்கிணைச்சு இழுத்துட்டு போகிறது தான் லீடர்ஷிப். அந்த குவாலிட்டி இருந்தால் தான் ஒரு நல்ல ஒரு டாக்டராக மாற முடியும், இல்லை மருத்துவத்துறையில் நம்ம இருக்க முடியும். யாரையும் அதிகாரம் பண்ணியோ நம்ம வந்து நான் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி எதையுமே சாதிக்கவே முடியாது, ஒன்று கூட பண்ண முடியாது. அதே மாதிரி டீம் ஒர்க், நம்ம டீமில் ஒரு அங்கமாக தான் நம்ம வந்து ஃபீல் பண்ணும். நான் வந்து தனிச்சேன், நான் பண்ணுறேங்க, இவங்க சரியில்லை அவங்க சரியில்லை இவங்க சரியில்லைன்னு குறை காண்பவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. குறை காண்பவர்களாக நம்ம இருந்தோம்னா 1000 குறை எல்லாத்துலேயுமே குறை கண்டுபிடிக்கலாம். பட் அந்த டீம் ஒர்க்குன்னு பண்ணும்போது அவங்க எந்த இடத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க,